மார்னிங் சேனல் பீப்புள், நம்மளோட நாக சைத்தன்யா, நம்ம சமந்தா இவங்க 2 பேரோட டிவோர்ஸ்க்கு அப்புறமே இப்போ நாக சைத்தன்யா அவர்கள் வந்து ரீசெண்டாக சோபிதா அப்படின்ற ஒரு ஹீரோயினை வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறதா சொல்லி என்கேஜ்மெண்ட் வேலைலாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா உண்மையாகவே குழந்தை பெற்றுக்க ஆசைப்பட்டாங்க. பட் நாகச்சைத்தன்யா தான் வந்து அவருக்கு வந்து ஒத்துக்கலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியே வந்து அதை வந்து ஏதோ சம்திங் விஷயம் பிளான் பண்ணி தான் வந்து சமந்தாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில முக்கியமான தகவல்கள் சோஷியல் மீடியா வைரல் ஆகிட்டுருக்கு. அதை நம்மளோட சமந்தாவோட தோழியுமே வந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை சொல்கிறோம் வாங்க. சமந்தாவுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஃபேவரட்டான தோழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சகுந்தலம் படத்தோட டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்ககிட்ட வந்து சகுந்தலம் படத்துக்காக நாங்கள் வந்து போய் சமந்தா கிட்டே பேச போயிருந்தோம். அப்போ அவங்க எல்லாமே ஓகே தான், எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் கூட 2021 ஆகஸ்ட் மந்த் இல்லை ஜூலை மந்த்துக்குள்ளேயே எனக்கு வந்து அந்த படத்தை முடிச்சு கொடுங்க. ஏன் அப்படின்னா, நான் என் ஃபேமிலிக்குள்ளே கமிட் ஆக போகிறேன். படம் நடிக்கிறத ஃபுல்லாக நிறுத்த போகிறேன். எனக்கு படத்தை விட எனக்கு குழந்தை பெற்றுக்கணும், அம்மாவாகணும்னு சொல்லி ஆசைகள் கம்மி காலமாக அதிகரிச்சிருச்சு. ஸோ அதனால் அதுக்கான வேலைகளை நான் ஈடுபட போகிறேன். ஸோ அதனால் வந்து என் ஃபேமிலியை நான் ஃபுல்லாக ரெஸ்கியூ பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த படத்தோடு நான் கடைசியாக வந்து சினிமாவை தான் குவிட் பண்ண போகிறேன். நீங்கள் கேட்டதுனால இந்த ஒரு படத்தை மட்டும் பண்ணித்தரேன். ஆனால் ஜூலை இல்லை ஆகஸ்ட்குள்ளே எனக்கு அந்த படத்தை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி எங்களை கேட்டாங்க. அவ்வளோ ஆசைகள் தெரிஞ்சது அவங்க கண்ணில் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருந்த சமந்தா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மாட்டாங்க அப்படின்னா, அவங்க கருக்கலைப்பு அப்படின்றத பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நெட்டிசன்கள்லாம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யாவோட அப்பாவான நாகார்ஜுன் சார் இப்போ ஆல்ரெடி வந்து அவருக்கு சம்திங் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸில் வந்து அவர் ஈடுபட்டிருக்கலாம். நம்ம நாக அர்ஜுனாக்கும் சரி, நம்மளுடைய சமந்தாக்கும் சரி, இவங்க 2 பேருக்குமே வந்து சம்திங் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் அவர் ஈடுபட்டிருக்கலாம். அவர் ஈடுபடாத காரணமே என்னன்னா, அவங்க பையன் மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லி அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் வந்து சமந்தாவை சரி ஓகே அவங்க இஷ்டம் என்னவோ அதே அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. மற்றபடி வந்து 2 பேருக்குமே வந்து உடன்பாடு கிடையாது. பட் சமந்தா அவர்கள் ரொம்பவே வந்து ஆசையோடு இருந்தாங்க. நம்ம நாக சைத்தன்யா கூட எப்படியாவது சேர்ந்து வாழணும், அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி. நாக சைத்தன்யா தான் அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் வந்து என்ன தகவல்னு சொல்லி அஃபிஷியலாக அவங்க 2 பேருமே சைட்லேயுமே தெரிய வரல. பட் 2 பேரும் இப்போ பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படி தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புன்னகை அரசியான ஸ்னேகா மேடம், இவங்களுக்கும் பிரசனா அப்படின்றவங்களுக்கும் இப்போ 2015ஆம் ஆண்டு வந்து திருமணம் நடந்துச்சு அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து விஹான் அப்படின்னு சொல்லி ஒரு பையனுமே இருந்தாங்க. அவங்க ஃபோட்டோ ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து பார்க்காமே தான் இருந்துட்டு இருந்தோம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு வந்து ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக விஹான் அவங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் கிராண்டாக நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு, நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் விஹானை பார்க்கும்போது அச்சஸ்லாம் அப்படி பிரசனா எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருந்துச்சு. என்னப்பா இது அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம்ம ஷாக்கிங்கில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒரு ஃபுட்பால் ரொம்பவே பிடிச்ச பிளேயர் அப்படின்றதுனால ஃபுட்பால் தீம்லேயே வந்து எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியா அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.